தனுசு ராசிக்கார அன்பர்களை, உயிரே போனாலும் சத்தியம், இது நடந்தே தீரும். ஆகஸ்ட் 12க்கு பிறகு நீ நினைத்தது நடக்க போகுது உன்னுடைய வாழ்க்கையில. இவ்வளவு காலங்கள் நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதற்கான நேரம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில இப்போ அமைஞ்சிருச்சு. தனுஷு இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை எதுக்குடா வாழணும் அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க, யார்கிட்டயாவது போய் உதவின்னு கேட்டாலும் சரிங்க, இவர்களை ரொம்ப கேவலமா நடத்துறது, இவங்களை எப்படி சொல்றோம்னா வார்த்தையாலே கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல இந்த தனுசு ராசிக்காரர்களை வார்த்தையாலேயே கொண்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். இவங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, இவர்களுடைய குடும்பத்தார்களுக்கே பிடிக்காது. அதாவது இவங்க குடும்பத்துக்காகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை நல்லது செய்யணுன்றதுக்காகவும் நல்லது நினைச்சு தான் தனுசு ராசிக்காரர்கள் செய்வாங்க. ஆனா குடும்பத்திற்கு அவர்களுக்கே பிடிக்காது. அதாவது அம்மா அப்பாக்கு இல்லைங்க, கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிடிக்காது. அப்படி இல்லாத பட்சத்துல இவருடைய சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த ஒரு போதுமே பார்த்தீங்கன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க. நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் எல்லா விஷயத்திலுமே அவர்கள் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமைசாலிங்க, ஆனா அன்பு மிகுந்தவங்க. அதாவது எல்லோரு மேலேயுமே பயங்கரமான அன்பு வைப்பாங்க. இவங்க 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 இருந்தாலே போதும், தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்தாலே போதும், அன்புக்கு பஞ்சம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் அந்த அளவுக்கு அன்பை மேல எல்லார் மேலேயுமே வைப்பாங்க. இவங்க அம்மா அப்பா மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கக்கூடிய நபர்கள். அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தனக்குத்தானே பேசிக்கிறதும் தனக்குத்தானே இருக்கிறதும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே சொல்ல போனா ஒரு நல்ல ஒரு ஒரு அன்புக்குரிய ஒரு பாசத்துக்குரிய ஒரு உண்மையான காதலும் ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய ஒருத்தரும் கிடைச்சதே கிடையாதுங்க. அதாவது வந்திருக்காங்க வாழ்க்கையில, வந்த நபர்கள் எல்லோருமே இவர்களை ஏமாத்திட்டு முழுவதுமாக இவர்களிடமிருந்து அவர்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில கஷ்டமும் கண்ணீரும் மட்டும் தாங்க மிச்சம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இனி வரக்கூடிய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை காண்பிக்கும் அப்படின்னு சொல்லலாமுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைய வரைக்குமே இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சொத்து பிரச்சனை, முக்கியமா சொல்ல போனா இந்த தனுசு ராசிக்காரருடைய பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்ச சொத்துக்களை அவர்களுடைய சகோதர சகோதரிகள் எல்லோரும் சேர்ந்து ஏமாற்றி அவங்கள்ட்ட இருந்து சொத்தை பிடிச்சுப்பாங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்தும் ஒரு மாறுதலும் கிடைக்க போகுது. அதாவது முழுக்க முழுக்க சொல்ல போனா இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை இவ்வளவு நாள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை விட இனி வாழப்போற வாழ்க்கை என்பது முழுவதுமாக வித்தியாசமாக அமைய போகுதுங்க. நீங்களே நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட நாளுக்காக தான் நீங்க இவ்வளவு நாள் காத்திருந்தீங்கன்னு நீங்களே சொல்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க. எதிர்பார்க்காத மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இனி அமைய போகுது. சரி, வருகின்ற எதிர்காலம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? நான் ரொம்ப பெரிய அளவில் உங்களுடைய அதாவது பாஸ்டர் நான் சொல்லலைங்க, சின்ன சின்ன விஷயங்கள சொல்லியிருக்கேன். ஆனா இதுவே உங்களுடைய வாழ்க்கையில 100% நடந்திருக்கும். அது உங்களுக்கே தெரியும். நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதான் பார்க்க போறோம். முக்கியமா இந்த ஒரு விஷயம் இவ்வளவு நேரம் நான் சொன்ன பார்த்தீங்களா, இதுல எந்த அளவுக்கு நடந்துக்கின்றதை நீங்க காம்பாஸ் சொல்வது மூலியமா பல பேருடைய வாழ்க்கையில இது ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அது நடக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு நடந்தது. அவங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கிறதுக்கும் முக்கியமா அதை சரி செய்வதற்குமான வாய்ப்பை நீங்க அவங்களுக்கு கொடுக்க போறீங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ தெரியுதுன்ற போது நிச்சயமா இதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுவும் இந்த ஒரு பதிவை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஏதோ அந்த கடவுள் உங்களுடைய தெய்வம் சொல்ல வராங்கன்றத நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி, முதலாவது விஷயத்துலேருந்தே ஆரம்பிப்போங்க. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமாக முதல் அடியெடுத்து வைக்கக்கூடிய விதமாக இவர்கள் பல நாட்களாக இல்லை பல மாதங்களாகவே இல்லை வருஷங்களாகவே இவங்க அரசாங்க உத்தியோகம் வேணும்னு போராடிக்கிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இந்த அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைச்ச படம் இல்லைங்க. இவங்க முயற்சி பண்ணி பண்ணி கடைசியில ஏமாந்து நிற்கிறதும் அது நடக்காமல் போய் நிற்கிறதும் தான் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இனி அந்த பயம், அந்த கவலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லை. நீங்க தூக்கி ஓரமா வச்சிருங்க. காரணம், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய விதமா இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில ஒரு அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில நாட்களாகவே உங்களுடைய குடும்பத்தார்களால வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு யார்கிட்டையும் சொல்ல முடியாம கவலைப்பட்டீங்கல்ல, அப்படிப்பட்ட கவலை நீங்க கூடிய விதமாக உங்களுக்குன்னு ஒரு சொந்தமான உறவுன்றது அமையும். அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் தேடி தேடி போனீங்க. அப்போ கிடைக்காத அன்பும் பாசமும் இனி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நடந்த விஷயம்தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான காதல்ன்றது ஒரு கட்டத்துல கிடைச்சிச்சு. உண்மையை சொல்ல போனா அந்த காதல் இருந்தால் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும்ன்றதுதான் யதார்த்தமான உண்மையே. ஆனா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய சந்தோஷத்தை இழந்துட்டாங்கன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு காதல் மீண்டும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதாவது அந்த நபரே உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் வருவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதை நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா சில நபர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில வேற பேரண்ட்ஸ்க்காக, குடும்பத்தினுடைய பிரச்சனைகளுக்காக திருமணமே முடிச்சிருவாங்க. இந்த நிலைமையில அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைதான் இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு வாழ்க்கை முடிவடைந்து நீங்க இப்போ தனிமையில தான் தவிக்கிறீங்கன்ற பட்சத்துல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு உறவு, அன்புக்கான உறவு, பாசத்துக்கான உறவு உங்களை தேடி வரப்போகுதுங்க. நீங்க மனசளவுல வேதனைப்பட்டிருக்கலாம் இது நாள் வரைக்குமே, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது. தொந்தரவாக இருந்த விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில இனி ஒண்ணுமே இல்லாம போயிடுங்க. நீங்களே நினைச்சு பார்க்க மாட்டீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையிலையா எப்படா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனசு கேள்வி கேட்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவலைகளும் துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா இங்க பல நபர்கள் என்னன்னா, தான் செஞ்சதை ஏத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. தன்னை பத்தி குறை சொல்றாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஆனா தனுசு ராசிக்காரர்கள் அப்படி கிடையாது. தம் மேல ஒருத்தவங்க பழி சுமத்துனாங்கன்னா அப்செட் பண்ணிட்டு போவாங்க, ஏத்துப்பாங்க. ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இது வரைக்குமே தப்பே பண்ணாம நம்பாம பல நபர்கள் இவங்களை இழிவுபடுத்திருக்காங்க. காரணம், எல்லா நேரத்திலுமே இவர்களை எப்போதும் குறை சொல்லி சொல்லி சொல்லிட்டு இவர்கள் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. நீ தான் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்னை வரைக்குமே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கைன்றது இப்படி இருந்திருக்கு. அதுல ஒரு மாற்றத்தையும் பார்க்க போகிறீர்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த ஒரு விஷயத்துல இருந்து மாறுதலான ஒரு மாற்றத்தை நீங்க அமைச்சுப்பீங்க. ரொம்ப எளிமையா சொல்ல போனா, நீங்க எந்த ஒரு விஷயத்தினால குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம கஷ்டப்படுறீங்களோ, அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து ஒரு மாற்றத்தையும் ஒரு தீர்வையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னதா செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே இனி உடனடியாகவே நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபருக்கு திருமண பந்தம், திருமண வாய்ப்பு அமைவதற்கான சூழ்நிலைகள் என்பது உண்டாக போகுது. முக்கியமா சொல்ல போனா, நீங்க பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. திருமணம் நடந்தது எப்படியாச்சும் ஒரு வாழ்க்கையில தனக்கு துணைவியா ஒருத்தர் வேங்கணும், துணைவியா ஒருத்தவங்க வந்துட மாட்டாங்கன்னு தனுசு ராசிக்காரர்கள் ஏங்காத நாட்களே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு துணை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போறாங்க. நீங்க இன்னை வரைக்குமே இந்த ஒரு விஷயத்துக்காக பல விஷயங்களை இழந்திருக்கீங்க, அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா நீங்க என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்திருந்தாலும் நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கடைசி வரைக்குமே நீங்க அதுல ஏமாற்றத்தை தான் சந்திச்சீங்க. அப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் நீங்கி இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளும் நல்லதையும் சந்திப்பார்கள். முக்கியமா இவர்கள் ஆசைப்பட்ட அந்த திருமண வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்னைக்கு வரைக்குமே இந்த தனுசு ராசிக்காரர்கள் திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த வாழ்க்கையில ஏன்டா வாழ்றோன்றதெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுட்டு தான் இருக்கீங்க. இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுடைய மனசுல இப்போ வரைக்கும் கேள்வி இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்டா இந்த திருமணத்தை பண்ணணும் அப்படின்ற மனசு எண்ணங்கள் உங்களுடைய மனசுல வருது இல்ல,
அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே இனி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கிடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிகழ போகுது. நீங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளையுமே நீங்க திருத்திக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்புன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போகுது. தவறுகளை திருத்திக்கிறதுக்கு இங்க பலருக்கு வாய்ப்பே கிடைக்காமலே போயிடும். ஆனா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகள் இன்னை வரைக்கும் சரியா படிக்காம இருக்கிறது, இல்ல வேலைக்கு போகாம இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள், நிறைய தவறுகள் ஒன் பை ஒன்னா மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட தவறுகளை இனி உங்களுடைய பிள்ளைகள் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும், உங்களுடைய பிள்ளைகள் வேலை கிடைக்காம வேலைக்கு அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட நிலைமையில உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த இடத்துல, அதுவும் உயர்ந்த சம்பளத்துல ஒரு வேலை என்பது கிடைக்க போகுது. முன்னாடி எல்லாம் நீங்க நம்பவே மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது நடக்குதா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். செல்வம் சார்ந்த விஷயங்கள், கடன் பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்க போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது, சொந்தமா ஒரு வீடை கட்டிட மாட்டோமா தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காத நாட்களே கிடையாது. ஆனா இன்னை வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களால சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியாம மாறி 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 பார்த்தீங்கன்னா கஷ்டமும் கவலைகளும் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சொந்தமா வீடு கட்டக்கூடிய நிலைமை என்பதும் ஏற்பட போகுது. நீங்கள் மற்றவர்கள் முன்பு தலை நிமிரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதற்கு முன்பு செஞ்சிருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். மற்றவர்கள் முன்பு உங்களை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள், நடக்க போறதுன்றலாம் நம்ம ஒன்னொன்னா சொல்லியிருக்கோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் சரி, சில விஷயங்கள் ஏமாற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கன்றதும், உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறதும் நீங்க எந்த அளவுக்கு ஏத்துக்கிறன்றதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் என்றது நடக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்த பண்றதாக இருந்தாலும் சரிங்க, தெளிவா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அவசரப்பட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுத்ததே கிடையாது. மாறி மாறி கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடாது, அமையக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க முடிவு பண்ணிடுங்க. நீங்க வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாது, நான் பண்ண மாட்டேன்றதை நீங்க உறுதிமொழி எடுங்க. அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால தெளிவான முடிவோட நீங்க இப்படிப்பட்ட விஷயத்த செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். சரி, இப்போ இவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை, நடந்த விஷயங்களை பார்த்தாச்சு. இப்போ நட்சத்திர பலன்களை பார்ப்போமா? அதாவது இந்த தனுசு ராசியினுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது மூலம், பூரணம், உத்திராம், 1ஆம் பாதம் முடிகிற வரைக்கும் இந்த தனுசு ராசியில நட்சத்திரங்கள் என்பது அமைஞ்சிருக்கு. தனுசு ராசிக்காரருடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரக்கார அன்பர்களே, திருமண வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பிரச்சனைகள் என்பது நடந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக ஒவ்வொன்றுத்திலுமே உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுன்றது கிடைக்கும். தெரியாமல் செஞ்ச தவறுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில திருத்திக் கொள்ள முடியும். முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்கள் மேல நம்பிக்கை என்பது வர ஆரம்பிக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை நம்பவும் மாட்டாங்க. நீ இப்படி பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க மேல குற்றத்தை தான் நிறைய போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட குற்றங்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு என்பது இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். பூரண நட்சத்திரக்கார நண்பர்களே, நீங்க தெளிவான முடிவுகளை இனி எடுப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களை சார்ந்தவர்களுக்காக நீங்க எல்லாத்தையும் இழந்திருக்கீங்க, எல்லாத்தையுமே செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் எந்த இடத்துலையுமே கிடைச்சதில்லை. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு மாற்றத்தையும் ஒரு மாறுதலையும் சந்திக்கக்கூடியதாக அமையும் இந்த பூர நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு. உத்திராடம் 1ஆம் பாதம் நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, எங்க போனாலும் சரி நிம்மதி இல்லாம தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாலாச்சும் நிம்மதி இருக்குன்னு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா இங்கேயும் பிரச்சனை. சரி, வேலைக்கு போயாச்சும் கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அங்க அதுக்கு மேல இருக்கு. எங்க போறதுனே தெரியாமன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசுக்குள்ள 1000 கேள்விகள், 1000 கவலைகள்ன்றது இருந்துச்சுல்ல. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் சரி, கவலைகளுக்கும் சரி தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில அமையும்.
இது வரைக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நடக்க போறது, நடந்துகிட்டு இருக்கிறதுன்னு அனைத்தையுமே பார்த்தோம். இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு பரிகாரமாக இருக்கும். அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை தனுசு ராசிக்காரர்கள் செய்வது மூலியமா வாழ்க்கையில இதுவரைக்கும் இழந்த விஷயங்களையும் சரி, வாழ்க்கையில இதனால் வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றி அமைச்சு கொள்ள முடியும். இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழப் போகிறார்கள் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தனுசு ராசிக்கார அன்பர்களே, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பெரிதாக ஒன்றும் இல்லைங்க. 2 எளிமையான பரிகாரம். வருகின்ற 12ஆம் தேதி அமாவாசை தினம். அதாவது இந்த அமாவாசை தினத்தை நீங்க தவற விடாதீங்க. ரொம்ப எளிமையா தாங்க நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண போறீங்க. அதாவது இந்த ஒரு அமாவாசை நாளன்று உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு குலதெய்வத்தை வேண்டி பரிசீலிச்சு செஞ்சுக்குவாங்க. முக்கியமா நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்கன்ற போது குலதெய்வம் கோயிலில் வேண்டிட்டு வரும்போது ஒரு விஷயத்த எட்டு வர வேண்டியது இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலில் நீங்க போறீங்கன்னாலே அங்க இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நீங்க வழிபடணும். முக்கியமா பூஜை செஞ்சு பரிகாரம் செஞ்சு வழிபட்டுறது வாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அங்க ஏதாவது உபயோகம் தேவைப்படக்கூடிய பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா அதை உங்களுடைய சொந்த பணத்துல அவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வரலாம். இதுக்கப்புறமா நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மறக்காம கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண். இந்த காலடி மண் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க உங்களுடைய வீட்டுக்கு எட்டு வர்றது மூலியமா உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாள் சந்தித்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்ல கஷ்டங்களாக இருக்கலாம், எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்கும். முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு காலங்கள் நீங்கள் எதற்காக வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறீங்களோ அதற்கான முழு தீர்வையும் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரம்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால முழு நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இப்படிப்பட்ட எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். அது அனைத்திற்குமான தீர்வாக இது அமையுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடுன்றது இங்க நிறைய பேர்கள் தவற விட்டுறீங்க. அப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடை நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா போதுங்க, உங்க வாழ்க்கையில இவ்வளவு காலங்கள் நீங்க எதிர்பார்க்காத மாற்றத்தையும் நன்மைகளையும் நீங்கள் சந்திப்பதோடு உங்க வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றத்துக்குமான வாய்ப்பையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தவற விட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இந்த தனுசு ராசிக்கார அன்பர்கள். உங்களுக்கான நாள் இப்போது இருக்குது. இந்த வருகின்ற அமாவாசை தினத்துக்குள்ள நீங்க எப்படியாவது மறக்காம போய் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வரும்போது இந்த ஒரு கைப்பிடி அளவு காலடி மண்ணை ஒரு மஞ்சள் எண்ணெய் துணியில எட்டுவாங்க. இந்த எட்டு வந்த மஞ்சள் எண்ணெய் துணியில இருக்கக்கூடிய அந்த காலடி மண்ணை நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாங்க. ரொம்ப எளிமையா எட்டு வந்ததை உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு கெட்டி விடுங்க போதும். வீட்டு நிலைவாசல் முன்பு இந்த காலடி மண் இருந்துச்சு அப்படின்னாலே எவ்வளவு பெரிய துஷ்ட சக்திகளும் சரிங்க, கெட்ட விஷயங்களும் சரிங்க உங்க வீட்டுல அன்றதுக்கு பயப்படும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி இதற்கு இருக்குன்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால எந்த ஒரு விதத்திலையும் நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். முழுசா நம்புங்க. உங்களை நீங்க நம்புங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் அவர்களே நம்ப மாட்டாங்க. அப்படி இல்லாம உங்களை நீங்க நம்பி இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. எளிமையான பரிகாரத்தை பண்ணுங்க. குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. நம்பிக்கையோடு செஞ்சு வாருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இது அமையும். நம்புங்கள், நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செஞ்சால் எப்போதும் நல்ல விஷயங்களே உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும், நடக்கவும் செய்யும். நன்றி, வணக்கம்.